வணக்கம் நண்பர்களே, இது தீக்ஷிதா லக்ஷ்மி நாவல்ஸ். இங்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் பிரீத்தி திலீபன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம தீக்ஷிதா லக்ஷ்மி நாவல்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விழிகளில் காதல் சொல்வாயா? அத்தியாயம் 36. அதனால்தான் லக்ஷனா உணவில் விஷம் கலந்ததை பார்த்தும் தடுக்காமல் தனக்கு தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளவும் இல்லை. இனி இவ்வுலகில் தன் கணவனால் இன்னொரு உயிர் பிரியக்கூடாது என்று தீர்மானமாக இருந்தாள். தங்கவேலுவும், சாப்பாடு ரெடியாலத்தா, ரொம்ப பசிக்குது, நான் போய் முகம் அலம்பிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றவன் அடுத்த 10 நிமிடத்திலேயே உணவு மேஜை முன் அமர்ந்தான். லதாவுக்கு உடல் நடுக்கம் எடுக்க மிகவும் சிரமப்பட்டு தன் மனதை கல்லாக்கி கொண்டு உணவை பரிமாறினாள். என்ன, இன்னைக்கு எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமாக இருக்கு. வாசனையும் செம்மையா இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க போறேன் என்று பேசிக்கொண்டே சாதத்தை பிசைந்தவன் முதல் வாய் சாதம் வழக்கம் போல் தன் மனைவிக்கு ஊட்டிவிட லதாவின் வாய் அருகே கைகள் போக லதாவோ எந்த உணர்ச்சியும் முகத்தில் காட்டாமல் மென் புன்னகையோடு உதடுகளை விரித்து ஆ என சொல்லி விஷம் நிறைந்த உணவை வாங்கினாள். தங்கவேலுவும் மனைவிக்கு ஊட்டிவிட்ட திருப்தியோடு உணவை சாப்பிட ஆரம்பித்தவன் நடுநடுவே லதாவிற்கும் சாதம் ஊட்டிவிட்டு கொண்டே இருந்தான். அவளும் எந்த எதிர்ப்பும் இன்றி உணர்வை விழுங்கி கொண்டவளுக்கு அப்போதுதான் மனம் முழு நிம்மதி அடைந்தது. இந்த தண்டனை தனக்கும் தேவையான ஒன்றுதான் என்று எண்ணினாள். தவறான பாதையில் கணவன் போவதை அறிந்தும் தட்டி கேட்காமல், தடுத்து நிறுத்தாமல் கணவனோடு வாழ்ந்தால் மட்டும் போதும் என்று நினைத்து வாழ்ந்தவளுக்கு அவளின் தவறு அப்போதுதான் புத்தியில் உரைத்தது. கணவனுக்கு மட்டும் தண்டனை வழங்குவது முட்டாள்தனம் என்று எண்ணியவள் தனக்கும் சேர்ந்து தண்டனை கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் லேசாக கண் கலங்கினாள். உணவை சாப்பிட்டு கொண்டு இருந்த தங்கவேலுவுக்கு நெஞ்சில் ஏதோ ஒன்று அழுத்தம் கொடுப்பது போல் உணர்வு தோன்ற அருகிலிருந்த தண்ணீரை குடிக்க எடுக்க போனவனின் கரங்களை தட்டிவிட்டாள் லதா. அதை அதிர்ச்சியுடன் விழி விரித்து பார்த்தவனை அழுகையோடு, என்ன மன்னிச்சிருங்க, இது நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் அந்த கடவுள் கொடுத்த தண்டனை, அனுபவிக்க தான் வேணும் என்று சொல்லியவளுக்கும் நெஞ்சம் அடைத்தது. உடனே சுதாரித்தவள் மெல்ல எழுந்து பூஜை அறைக்கு சென்று லக்ஷனாவின் கரத்தை பிடித்து கொண்டு வா என வெளியே இழுத்து வந்தாள். பூஜை அறையிலிருந்து இவர்கள் பேசியதை மட்டுமே லக்ஷனாவால் கேட்க முடிந்ததே தவிர லதாவும் விஷம் நிறைந்த உணவை உண்டதை அவளால் பார்க்க முடியாமல் போனது. லக்ஷனா கொடியவனை மட்டுமே அழிக்க நினைத்தாள். ஆனால் அவனின் பாவம் அவனை இதயத்தில் சுமந்து கொண்டு வாழும் உயிரையும் காலம் எடுக்க நினைத்தது. பாதி மயக்கத்திலிருந்த தங்கவேலு அங்கே லக்ஷனாவை கண்டு திகைத்து போனவன் தன் மனைவியை பார்த்து மெல்லிய புன்னகையை உதிர்த்துவிட்டு லக்ஷனாவிடம் திரும்பி, நீ ஜெயிச்சிட்ட என்று சொல்லிக்கொண்டே தன் உயிரை விட்டான். அவன் உயிர் பிரிவதை பார்த்த லக்ஷனாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. தனக்காக உயிரை விட்ட பரத்திற்கும் பூவை விட மென்மையான பூவிழியை சுக்கு நூறாக கிழித்து போட்டதற்கும் இனி நிம்மதியான வாழ்க்கையை யந்த்ராவிற்கு அளிக்க வேண்டும் என்ற நினைப்பிற்கும் ஒரு முடிவும் பழி தீர்க்கும் எண்ணமும் நிறைவடைந்ததை எண்ணி கண்ணீர் வடித்தாள். முதல் முறை ஒருவரின் மரணத்திற்கு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாள். ஊர் முழுவதும் அடிதடி, கொலை, கொள்ளை, பெண்களை கடத்துவது, போதைப் பொருள் விற்பது என்று வாழ்ந்தவனுக்கு கத்தியின்றி, சத்தமின்றி, இரத்தமின்றி மரணத்தை கொடுத்து விட்டார் அந்த கடவுள் ஒரு பெண்ணின் மூலமாக. இல்லை இல்லை, 2 பெண்கள் மூலமாக. எத்தனையோ பெண்களை சித்திரவதை செய்து கொடுமை பண்ணி அவர்களை சீரழித்தவனுக்கு மரணத்தை விட கொடிய தண்டனையை அவன் வாழ்நாள் முழுவதும் கொடுத்திருக்கலாம். ஆனால் தன் பணபலத்தால் மேலும் மேலும் ஆட்டம் போடுபவனுக்கு மரணம் மட்டுமே ஒரே தண்டனை. லக்ஷனாவை அழைத்து கொண்டு வெளியே வந்த லதா காவலாளிகளுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படாதவாறு அவர்கள் முன் லக்ஷனாவை அணைத்து, நீ எதுக்காக இங்க வந்தன்னு எனக்கு தெரியும், அவருக்கு இதுதான் சரியான தண்டனை, நீ கிளம்பு, இது இயற்கையான மரணமாக தான் இருக்கும் என்று மெல்ல அவள் காதில் சொல்ல லக்ஷனாவோ அவளை அதிர்ந்து பார்த்தாள்.
லதா சிரித்த முகத்துடன் அவளை வெளியே அனுப்ப, லக்ஷனாவோ திரும்பி ஒரு தரம் லதாவை நன்றியோடு பார்த்துவிட்டு அவள் வந்த காரில் ஏறினாள். வீட்டிற்கு வந்த லதா இதுவரை இழுத்து பிடித்து இருந்த அழுகையையும் வலியையும் வாயை பொற்றி கொண்டு கணவன் அருகில் அமர்ந்து அழுதவள் கணவனை பார்த்து கொண்டு தனது உயிரையும் விட்டிருந்தாள். எப்பொழுதும் கணவனுக்காகவே வாழ்ந்தவள் இன்று அதே கணவனுக்காக உயிரையும் கொடுத்தாள். லக்ஷனா காரில் ஏறியதும் தான் கான்ஸ்டபிளுக்கே உயிரே திரும்பி வந்தது போல் உணர்ந்தவர் உடனே விக்ரமுக்கு அழைத்து லக்ஷனா வந்துவிட்டதை கூறினார். அதை கேட்ட விக்ரமிற்கு அப்போதுதான் மூச்சை சீராக விட முடிந்தது. அவளிடம் போனை கொடுக்க சொல்ல அவரும் கொடுக்க, அதை வாங்கி காதில் வைத்து ஹலோ என்று சொன்ன அடுத்த கணம் கத்த தொடங்கினான் விக்ரம். லக்ஷனாவோ சிரிப்போடு அனைத்து திட்டையும் வாங்கி கொண்டவள், அவனோட மரணத்தை என் கண்ணு முன்னாடி பார்த்தேன் அண்ணா. என் பரத் எப்படியெல்லாம் வலியை அனுபவிச்சிருப்பாரு. அதை விட பெரிய வலியை நான் அந்த தங்கவேலுவுக்கு கொடுத்துட்டேன். அவனோட மனைவி கையால் செஞ்ச உணவை சாப்பிட வச்சு மரணத்தை கொடுத்துட்டேன் என்று விழியில் கண்ணீரோடும் முகத்தில் புன்னகையோடும் பேசினாள். அவளின் உணர்வுகளை புரிந்து கொண்ட விக்ரம் தன் கோபத்தை விட்டுவிட்டு, சரிடா வீட்டுக்கு வா, மீதிய அப்புறம் பேசிக்கலாம் என்று சொல்ல, லக்ஷனாவோ இரு பக்கமும் தலையாட்டி, இல்லைண்ணா நான் எங்கள் வீட்டுக்கு போக போகிறேன். அப்பா அம்மாவை பார்த்து 5 வருஷம் ஆகிடுச்சு, எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல என்று கூறினாள். ஏனோ அதை தடுக்க விக்ரமுக்கு மனம் வரவில்லை. சரி போயிட்டு சீக்கிரம் இங்கே வந்துடு, என்னால் இங்கே இருக்கிறவனை சமாளிக்க முடியல என்று சொல்லி கான்ஸ்டபிளிடம் போனை கொடுக்க சொன்னவன் அவரிடம் லக்ஷனாவை அவள் ஊரில் விட்டு வரும்படி கூறினான். பின் விக்ரம் தன் நண்பனுக்கு அழைத்து எல்லாம் நல்லபடியாக முடிந்ததை சொல்லி மீண்டும் தங்கவேலுவின் வீட்டில் சிசிடிவியை ஆன் செய்ய சொன்னான். அதன்பின் அங்கே இருக்கும் போலீஸ் நண்பர் மூலம் தங்கவேலு பல்லி விழுந்த உணவை சாப்பிட்டதால் இயற்கையான மரணம் என கேஸை மூட வைத்தான். அந்த அதிகாரியும் தங்கவேலுவின் அட்டுழியங்களை அறிந்தவர். அவனை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாமல் இருந்தார். இன்று அதற்கு ஒரு தீர்வு கிடைத்ததும் அதை இழக்க அவர் ஒன்றும் முட்டாள் இல்லையே. விக்ரம் கூறியபடியே அனைத்தும் செய்தவர் நியூஸுக்கு மட்டும் தற்காலிகமாக எந்த தகவலும் வெளியிடாமல் இருந்தார். பின் தங்கவேலுவே இல்லை என்று ஆனதும் அவனை நம்பி இருந்த அடியாட்கள், தொழில், அவனை நம்பி டீல் செய்த நபர்கள் என்று தங்கவேல் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் பிடித்து சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுத்தார். அத்தியாயம் 37. இதற்கு இடையில் லக்ஷனா 5 வருடம் கழித்து தன் பெற்றோரை சந்திக்க மனதில் படபடப்புடன் அவர்களின் வீட்டின் முன் சென்று நின்றாள். யாரோ வாசலில் வந்து நிற்பதை பார்த்த லக்ஷனாவின் அன்னை சங்கரி யாரென்று வெளியே வந்து எட்டி பார்த்தவர் அதிர்ச்சியுடன் நெஞ்சை பிடித்து கொண்டு கதவில் சாய்ந்தவர் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. தாயும் மகளும் பல வருடங்கள் கழித்து பார்த்ததில் இருவருக்குமே பேச்சின்றி போக, மனைவியை தேடி வந்த லக்ஷனாவின் தந்தை ராஜன் மகளை பார்த்த அதிர்ச்சியில், என் வைரமே என அழைக்க, அதில் உணர்வுக்கு வந்த லக்ஷனா தந்தையை கண்டதும் ஓடி சென்று அவர் நெஞ்சில் சாய்ந்து அணைத்து கொண்டு வெடித்து அழுதாள். அவரோ, வந்துட்டியா வைரமே, என் வைரம் அப்பாவை பார்க்காம எப்படிடா உன்னால இருக்க முடிஞ்சுது என்று கேட்டவரின் குரலில் அத்தனை வலிகள். அதை உணர்ந்த லக்ஷனா, சாரிப்பா என்ற ஒற்றை வார்த்தையை தவிர வேறு எதுவும் பேசவில்லை. இதுவரை அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போய் நின்ற சங்கரியும், வைரமே நீ உண்மையாவே வந்துட்டியா, இது கனவில்லையே என கேட்ட அடுத்த நொடி தாயை அணைத்து கொண்டு அழுதாள். இல்லம்மா நான் தான் வந்துட்டேன் என்று சொல்லி அழும் மகளை வாரி அணைத்து கொண்டவர் தேம்பி தேம்பி அழுதார். இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த தெரு ஆட்களின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. மகளை காணாமல் இந்த 5 வருடம் அவர்கள் பட்ட துன்பத்தை அந்த ஊர் மக்களை பார்த்து கொண்டுதானே இருந்தார்கள். சிலர் மகளை பற்றி தப்பாக பேசுவதும் சிலர் ஆறுதலாக பேசுவதும் என்று வாழ்க்கையை நடத்தியவர்களுக்கு ஒரு விடிவு காலம் போல் மீண்டும் தன் கூட்டுக்குள் வந்தடைந்து விட்டால் அல்லவா அந்த பட்டாம்பூச்சி. மகளை உச்சி முகர்ந்த சங்கரி லக்ஷனாவின் முகம் முழுவதும் முத்தமழை பெய்தார். ராஜனோ கண்ணீரை துடைத்து கொண்டு, புள்ளைய உள்ள அழைச்சிட்டு வாடி, எத்தனை வருஷம் கழிச்சு புள்ள வந்திருக்கா, வாசலிலே நிற்க வச்சு கொஞ்சுவியா
என அதட்டியவர் மகள் தலையை வருடி கொடுத்து உள்ளே அழைத்து சென்றார். பல வருடம் கழித்து தன் சொந்த வீட்டிற்கு வந்தவள் மனம் முழுவதும் விவரிக்க முடியாத உணர்வுகள். வீட்டை சுற்றி பார்த்தவள் 5 வருடத்திற்கு முன் பார்த்தது போல் அப்படியே இருக்க, தந்தையை பார்த்து, நம்ம வீடு அப்படியே இருக்குப்பா என்றாள். அதற்குள் சங்கரி சமையல் அறைக்கு சென்று மகளுக்கு மோரை கலந்து எடுத்து கொண்டு வந்து, குடிடா செல்லம் என்று கொடுத்தார். பின் ராஜன் மெல்ல லக்ஷனாவின் தலையை வருடி கொடுத்தவர், நீ போய் குளிச்சுட்டு ஓய்வெடுத்தா, நான் போய் அசைவம் ஏதாவது வாங்கிட்டு வரேன் என்று கூறியவர் சட்டையை எடுத்து அணிந்து கொண்டு வீதியில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். சங்கரியும் மகளை பார்த்த சந்தோஷத்தில் இருந்தவர் மகளை ஓய்வெடுக்க சொல்லி அவளது அறைக்குள் அனுப்பிவிட்டு மகளுக்கு பிடித்ததை சமைக்க தொடங்கினார். லக்ஷனாவோ குழப்பத்தோடு தனது அறைக்குள் வந்தவள் அறையை சுற்றி பார்த்து, எதுவுமே மாறல, அப்படியே இருக்கு என்று உதடுகள் முணுமுணுத்தது. அவள் என்னமோ, அப்பாவும் அம்மாவும் ஏன் ஒரு கேள்வி கூட கேட்கல, இத்தனை வருஷமா எங்க இருந்தேன், என்ன பண்ணனு ஒரு வார்த்தை கூட கேட்கல என்ற யோசனையோடு உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் சென்றாள். கொடைக்கானலிலிருந்து கிட்டத்தட்ட 3 தினங்களாக ஓய்வே இல்லாமல் இருந்ததில் உடல் சோர்வு போகும் வரை வெதுவெதுப்பான தண்ணீரில் குளித்தவள் உடையை மாற்றிக்கொண்டு மெத்தையில் அமர்ந்தவள் மெல்ல மெல்ல உறக்கம் தழுவ அப்படியே மெத்தையில் சாய்ந்து உறங்க ஆரம்பித்தாள். கிட்டத்தட்ட சூரியன் மறையும் நேரம் வரை களைப்பில் உறங்கிய மகளை தட்டி எழுப்பினாள் சங்கரி. லக்ஷனாவோ பதறி எழுந்து அமர்ந்தவள் பயந்து சுற்றி முற்றி பார்த்தாள். முகமெல்லாம் வியர்த்து பயத்தில் இருந்த மகளை காணும் போதே பெற்றவளுக்கு வருத்தத்தை கொடுக்க அதை அவள் முன் காட்டிக்கொள்ளாமல், வைரமே, அம்மா தாண்டா, விளக்கு வைக்கிற நேரம் வந்துருச்சு, நீ வேற வந்ததுலேருந்து எதுவும் சாப்பிடல, வாடா செல்லம், சாப்பிட்டுட்டு இரவு வெரசா தூங்கலாம் என்று சங்கரியின் குரல் கேட்டதும் தான் அவளுக்கு நிம்மதியே வந்தது. பின் முகம் அலம்பிக் கொண்டு நடு கூடாரத்திற்கு வந்தவள் தந்தை தாயுடன் உணவு உண்ண ஆரம்பித்தாள். தந்தைக்கும் இலை போடுவதை பார்த்த லக்ஷனா, அப்பா, நீங்க இன்னும் சாப்பிடலையா என்று கேட்டாள். பல வருஷம் கழிச்சு என் மக வந்திருக்கா, எப்படித்தான் உன்னை விட்டுட்டு சாப்பிட முடியும் என சொல்லிவிட்டு மனைவியும் சேர்த்து சாப்பிட சொன்னார். இருவரும் தனக்காக சாப்பிடாமல் இருப்பதை பார்த்தவள் கண்ணீரோடு, என்ன மன்னிச்சிருங்கப்பா என்றாள். அட என்னத்தா, கண்ணை தொடச்சிக்கிட்டு சாப்பிடு என சொல்லிவிட்டு மூவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். மூவரும் சந்தோஷமாக நிம்மதியாக பேசிக்கொண்டு சாப்பிட்டு முடித்துவிட்டு வாசலில் போட்டு இருந்த கயிற்று கட்டிலில் அமர்ந்தனர். நிலா வெளிச்சத்தில் மகளை பார்த்து, ஏந்தா, உன்னோட கஷ்டத்துல கூட உனக்கு இந்த அப்ப ஞாபகம் வரலையா என்று தழுதழுத்த குரலில் கேட்க திடுக்கிட்டு போய் தந்தையை பார்த்தாள். அப்பா, உங்களுக்கு எப்படி என அவள் அதிர்ச்சியுடன் இழுக்க, சங்கரியோ, தெரியுமா, அரவிந்த் தம்பி எல்லாத்தையும் சொல்லுச்சு என்று கூற விழி விரித்து பார்த்தாள் அன்னையை. மகளின் அதிர்ச்சியை கண்ட ராஜன் குரலை செருமி கொண்டு, அந்த புள்ள இல்லைனா நாங்கள் எப்போவோ செத்து போயிருப்போண்டா, நாங்கள் உசுரோடு இருக்கிறதுக்கான காரணமே அந்த அரவிந்த் தம்பி கொடுத்த நம்பிக்கையில் தான் என்று நடந்ததை சொல்ல ஆரம்பித்தார். அத்தியாயம் 38. 5 வருடத்திற்கு முன் லக்ஷனா ஊருக்கு வருவதாக கூறிவிட்டு போனை வைத்தவள் 2 தினங்கள் கடந்தும் வராமல் இருப்பதை நினைத்து பெற்றவர்கள் பயந்து போக மகளை தேடி சென்றனர். அவள் படித்த கல்லூரியில் விசாரித்த போது ஊருக்கு போய்விட்டதாக தகவல் கிடைக்க கண்ணீரோடு அடுத்து காவல் நிலையத்திற்கு சென்றனர். அங்கும் கண்டுபிடித்து தருகிறோம் என்று சொன்னதோடு சரி, அதோ இதோ என்று 3 மாதங்கள் கடந்துவிட ஊர்க்காரர்கள் ஆளுக்கு ஒரு பேச்சு என்று அவர்கள் காதுபடவே பேச, அதில் கூனி குறுகி போனவர்கள் மகள் இல்லாத உலகத்தில் தாங்கள் மட்டும் ஏன் வாழ வேண்டும் என்று நினைத்து தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள எண்ணிய போதுதான் இவர்களை தேடி வந்தனர் அரவிந்த் மற்றும் விக்ரம். பரத்தின் இடத்திற்கு வந்ததிலிருந்தே லக்ஷனாவின் நினைவுகள் அவனை மிகவும் வாட்டி எடுக்க, பூவிழியை பற்றி விசாரித்த போது கிடைத்த லக்ஷனாவின் விவரத்தை விக்ரமிடம் கேட்டு வாங்கியவன் நண்பனையும் அழைத்து கொண்டு வந்து சேர்ந்தான். பின் புதியவர்களை பார்த்த ராஜனும் சங்கரியும் முதலில் திகைத்தாலும் என்னவென்று விசாரிக்க அரவிந்தும் விக்ரமும் எந்த பொய்யுமின்றி அனைத்து உண்மையையும் கூறினர். அதை கேட்ட பெற்றவர்கள் பதறி போக,
அரவிந்த் தான் அவர்களை சமாதானம் செய்து கண்டிப்பாக லக்ஷனாவை தேடி கண்டுபிடிப்பேன் என்று வாக்கு கொடுத்தான். அவர்களோ அவனை நம்பாமல் பார்க்க, விக்ரமோ தன்னை பற்றி கூறி பூவிழி காணாமல் போனதும் லக்ஷனாவும் பூவிழியும் நெருங்கிய தோழிகள் என்று சொல்ல அவர்களுக்கும் புரிந்தது. அடிக்கடி மகளுடன் பேசும்போது பூவிழியை பற்றி சொல்லியது நினைவு வர பெற்றோர் இருவரும் அரவிந்தையும் விக்ரமையும் நம்பினர். அப்போது அவர்களுக்கு அதை விட்டாலும் வேறு வழி இல்லாமல் அல்லவா இருந்தது. மகள் யாருடனோ ஓடிப்போய் விட்டாள் என்று நினைக்கக்கூட அவர்களுக்கு மனம் வரவில்லை. எங்கள் மகள் அப்படி ஒரு காரியம் செய்ய மாட்டாள் என்று ஆணித்தனமாக நம்பினர். ஆனால் ஊரார் பேச்சு கேட்க சகிக்க முடியாமல் உயிரை மாய்த்து கொள்ள எண்ணியதை நினைத்து வேதனை அடைந்தனர். அதன்பின் அரவிந்தான் அவர்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து கொண்டு இருந்தான் இன்று வரை. லக்ஷனா கிடைத்த விஷயத்தை கூட அவர்களுடன் பகிர்ந்து கொண்டான். கண்டிப்பாக பிரச்சனைகள் அனைத்தும் முடித்துவிட்டு அழைத்து வருவதாக கூறியிருந்தான். ராஜனும் சங்கரியும் மகள் கிடைத்த சந்தோஷத்தில் இப்போது ஊருக்கு வருவதாக சொல்ல, அரவிந்தோ இருப்பவர்களை பாதுகாப்பதற்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம், இதில் தெரிந்தே அவர்களை பிரச்சனைக்குள் இழுத்துவிட விருப்பமில்லாமல் தானே கண்டிப்பாக அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லியதை ஒன்று கூட மறைக்காமல் கூறியிருந்தான் அரவிந்த். நடந்ததை கேட்ட லக்ஷனாவோ உறைந்தே போனாள். அரவிந்த் அவளுக்காக இவ்வளவு தூரம் யோசித்து அவளின் பெற்றவர்களுக்கு இத்தனை வருடம் துணையாக இருந்து இருக்கிறான் எனும் போதே அவளுக்கு மிகவும் குற்ற உணர்வாக தோன்றியது. பின்னே இருக்காதா, என்னென்னவோ பேசிவிட்டு வந்துவிட்டாள். அதை நினைத்து அழுகையோடு தன் அன்னையின் மடியில் தலை சாய்த்து கொண்டாள். அச்சமயம் ராஜன் கைபேசி அழைக்க அதை எடுத்து பார்த்தவர், அரவிந்த் தம்பிதான் கூப்பிடுறாரு என சொன்ன அடுத்த கணம் அதிர்ச்சியுடன் பார்த்தாள். அவள் மனதிலோ, நம்ம இங்க இருக்கிறத விக்ரம் சொல்லி இருப்பாரோ என்ற எண்ணம் தோன்ற ராஜனோ அரவிந்திடம் பேச தொடங்கினார். வழக்கம் போல் இரவு நேரத்தில் தன் பணிகளை முடித்துவிட்டு லக்ஷனாவின் பெற்றோரிடமும் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டே உறங்க செல்பவன் இன்றும் ராஜனுக்கு அழைத்திருந்தான். அரவிந்திடம் பேசிவிட்டு போனை வைத்த தந்தையை கேள்வியோடு பார்த்தாள் லக்ஷனா. அவரும், அந்த தம்பி எப்பவும் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுவாயிரோம், சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும். ஒரு 4 நாள் ஃபோன் இல்லை, அதான் வேலை இருந்துச்சான், ரொம்ப சோர்வாக இருக்குதான், காலையில் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க என்று சொன்னதை கேட்டவளுக்கு அரவிந்த் மீது நல்ல அபிப்பிராயங்கள் வளர்ந்து கொண்டே போனது. பின் இரவு தூங்க சென்றவளுக்கு உறக்கம் என்பது எட்டி பார்க்கவில்லை. அரவிந்தை நினைத்து கொண்டே இருந்தாள். எனக்காக ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று பல மணி நேரம் யோசித்தவளுக்கு கிடைத்த பதில் காதல் மட்டுமே. அதை அவள் உணர்ந்தபோது அவள் உடல் ஓர் நிமிடம் தூக்கிதான் போட்டது. இந்த காதலை அவள் ஏற்றுக்கொண்டால் பரத்தின் தியாகத்திற்கு அர்த்தமில்லாமல் போய்விடுமோ என பயந்தவளின் மனமோ, அப்போ அரவிந்தின் தியாகத்திற்கு பலனில்லையா என்றுதான் கேட்டது. இப்படி குழப்பத்தோடும் பரிதவிப்போடும் மேலும் 3 நாட்கள் மிகவும் சிரமப்பட்டு கடத்தியவளால் அதற்கு மேலும் யந்த்ராவையும் அரவிந்தையும் பூவிழியையும் பார்க்க முடியாமல் இருக்க, பெற்றோரை கஷ்டப்பட்டு சமாளித்துவிட்டு மீண்டும் பெட்டி படுக்கையுடன் கொடைக்கானலுக்கு வந்து சேர்ந்தாள். அப்போதுதான் தங்கவேலுவின் மரணத்தை இதற்கு மேலும் மறைத்து வைத்து இருக்க முடியாது என்று செய்திகளில் வெளியிட்டனர். அப்போதான் லக்ஷனாவிற்கே தெரிந்தது லதாவும் இறந்து போன விஷயம். அதை கேள்விப்பட்டவள் மானசீகமாக லதாவிடம் மன்னிப்பு வேண்டினாள். நடந்ததை சொல்லி முடித்தவள் மனதார அரவிந்திற்கு நன்றியை கூறினாள். அத்தியாயம் 39. அரவிந்தோ, உன் நன்றிக்காக இதெல்லாம் செய்யல என சொன்னவனுக்கு விக்ரம் மீதும் லக்ஷனாவின் மீதும் அளவு கடந்த கோபம் தோன்றியது. அவனின் கோபத்தை புரியாமல் பார்த்தாள். அவனோ, அந்த தங்கவேலு செத்து போனதுனால சரியா போச்சு, இல்லனா என்ன நடந்திருக்குன்னு கூட யோசிக்க முடியல என அவன் சொல்லும் போதே கண்கள் கலங்கி போயின. அதை பார்த்தவள் அவன் நெஞ்சில் சாய்ந்து, உண்மையா ஒன்று சொல்லவா என்று கூறியவன் மெல்ல லக்ஷனாவின் தலையை வருடி கொடுத்தான். என் கனவுல வந்த பரத்தை நான் நேர்ல பார்க்காம இருந்திருந்து அன்னைக்கு முதல்ல உங்களை பார்த்துருந்தா உங்களையே முதல்ல காதலிச்சு இருப்பனோ என்னவோ. அன்னைக்கு நீங்க தான் முதல்ல என்னை காப்பாற்ற வந்தீங்கன்னு நீங்க சொல்லி தான் தெரியும்.
அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கவான்னு நான் கேட்கல. எனக்கும் மனசாட்சி இருக்கு. இத்தனை வருஷம் எனக்காக என்னை தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு உங்க பாதுகாப்புல வச்சுக்கணும்னு நினைச்சீங்க பாருங்க. அதுல தான் உங்க காதலை புரிஞ்சுக்கிட்டேன். என் காதல் தான் ஒன்றும் இல்லாம போயிடுச்சு. ஆனா உங்க காதல் ஜெயிக்கணும் என்று சொல்லியவள் எம்பி அவன் நெற்றியில் தன் முதல் இதழ் முத்தத்தை மனதார பதித்தாள். கண்ணை மூடி அதை ரசித்தவன் அதற்கு மேலும் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவளை இறுக அணைத்து இருந்தான். அவனின் அந்த அணைப்பே அவளுக்கு உணர்த்தியது அவனின் மனவலி எவ்வளவு என்று. வெகு நேரம் அப்படியே இருந்தவர்கள் லட்சணாவின் பெற்றோர் குரல் கேட்டு சட்டென்று இருவரும் விலகி நின்றனர். அங்கே குடும்பத்தின் மொத்த ஆட்களும் அங்கே நிற்பதை பார்த்த லக்ஷணாவிற்கு வெட்கம் ஏகத்திற்கும் தோன்ற அரவிந்தின் முதுகுக்கு பின்னால் மறைந்து கொண்டாள். அம்மா, அப்பா, நீங்க எப்படி இங்க என அவன் பின்னால் நின்றபடியே கேட்க, அவர்களோ, நீ கிளம்பியதும் மனசு கேட்கலடா, அதான் விக்ரம் தம்பிக்கிட்ட விலாசம் வாங்கிக்கிட்டு உன் பின்னாடியே வந்துட்டோம். நானும் அரவிந்த் தம்பியை பற்றி உன்கிட்ட பேசி உங்களை சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு வேலையே இல்லை போலையே என்று சொன்னதை கேட்டவளுக்கு அப்படியே பூமிக்குள் புதைந்து விடக்கூடாதா என்றுதான் தோன்றியது. மேலும் அரவிந்தை ஒட்டி நிற்க, பாவம் அவன்தான் இந்த நெருக்கத்தில் திண்டாடி போனான். கௌரியும் முனுசாமியும் லக்ஷணாவின் பெற்றோரை வரவேற்க அவர்களும் வீட்டிற்குள் சென்றனர். பின் அரவிந்த் அருகில் வந்த விக்ரம், வாழ்த்துக்கள்டா, குடும்பஸ்தனா ஆக போற என சொல்ல அவனை முறைத்து பார்த்துவிட்டு விறுவிறுவென உள்ளே சென்றான். விக்ரமோ லக்ஷணாவிடம் திரும்பி, எல்லாத்தையும் சொல்லிட்டியா என்று கேட்க அவளும் ஆம் என்று சொல்ல, அதான் சார் முறுக்கிக்கிட்டு போறாரு என்று சிரித்து கொண்டே சொன்னவன் அங்கே பூவிழி வருவதை பார்த்து முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு உள்ளே சென்றான். அதை பார்த்த லக்ஷணாவோ, இப்ப இவருக்கு என்னாச்சு என்று குழம்பினாள். தன்னை கண்டுகொள்ளாமல் போகும் விக்ரமை வலியுடன் பார்த்த பூவிழி லக்ஷணாவின் முன் புன்னகையோடு வாழ்த்து கூறினாள். லக்ஷணாவும், எங்களை விடு, நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என சாதாரணமாக கேட்டவளை கண்ணீரோடு பார்த்து, ஏன் லக்ஷணா, என் இடத்துல நீ இருந்திருந்தா கல்யாணம் பண்ணிப்பியா என்று கேட்டாள். தோழியின் பதிலில் ஆடித்தான் போனாள் லக்ஷணா. கண்டிப்பாக முடியாது என அவள் மனம் சொன்னாலும் தோழியின் முன் காட்டிக்கொள்ளாமல் பூவிழியின் கரத்தை பிடித்து, ஏன் பூவே, வைரம் ஒன்று சாக்கடையில் விழுந்துடுச்சுன்னா, ஐயோ சாக்கடையில் விழுந்துடுச்சு, இனி இதுவும் ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டா போவோம். இல்லைல்ல, அதை எப்படியாவது பத்திரமா எடுத்து சுத்தம் செய்து மீண்டும் நம்மக்கிட்டேயே தானே வச்சுப்போம். அப்படிதான் இப்போ உன்னோட வாழ்க்கையும். போதும் பூவே, உனக்காக 5 வருஷம் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டாரு உன்னோட மாமா. நீ ஓ நிலைமையில இருந்து தான் யோசிக்கிற, கொஞ்சம் அவரோட நிலைமையில இருந்து யோசி என சொல்லியவள் வீட்டிற்குள் சென்றாள். நன்பி சொன்னதை கேட்டவளுக்கு எதுவும் பேச முடியாமல் போக அமைதியுடன் வீட்டிற்குள் நுழைந்தவளின் விழிகள் அங்கே பெற்றோர் இருவருக்கும் நடுவில் லக்ஷணா சந்தோஷமாக அமர்ந்து பேசுவதை பார்த்தவளின் மனமோ அவளின் அன்னை தந்தையின் அரவணைப்புக்கு ஏங்கியது. அவளின் முகத்தவிப்பை பார்த்த விக்ரமோ ஒரு பெருமூச்சோடு அவளை அழைத்து கொண்டு அறையில் சென்று உறங்க வைத்தான். இருவருமே எதுவும் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் இருவரின் மன வலியையும் ஒருவருக்கு ஒருவர் நன்கு புரிந்து வைத்து இருந்தார்கள். பின் ஒரு முடிவோடு தன் அலைபேசியை எடுத்தவன் தன் பெற்றோருக்கு அழைத்து பூவிழியின் அம்மா அப்பாவையும் அவனின் பெற்றோரையும் கொடைக்கானலுக்கு வர சொன்னான். அத்தியாயம் 40, இறுதி அத்தியாயம். அன்றைய தினம் அப்படியே சந்தோஷத்தில் கழிய மறுநாள் வீடே அலங்காரத்தால் ஜொலித்தது. அறையிலிருந்து வெளியே வந்த பூவிழிக்கும் லக்ஷணாவிற்கும் ஒன்றும் புரியாமல் அப்படியே நிற்க, அவர்கள் அருகில் வந்த கௌரி லக்ஷணாவின் தலையை வருடி கொடுத்து, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குடா, அதான் உங்க கல்யாணத்தை இன்னைக்கே முடிச்சிடலாம்னு நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம் என்று சொன்னதை கேட்டவளுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. ஏன் இவ்வளவு அவசரம் என்று அவள் கேட்க நினைத்த வேளையில் சங்கரி முகமெல்லாம் பல்லாக மகள் முன் ஒரு தட்டில் பட்டுப்புடவை, அதற்கு ஏற்ற நகைகள் என கொடுக்க அதை தயக்கத்தோடு வாங்கியவளின் விழிகள் அரவிந்தை தேடியது. அதை புரிந்த கௌரி, அரவிந்த் ஐயரை அழைக்க வெளியில போயிருக்கான்,
என சொல்ல அவளும் என்று கூறி பூவிழியை அழைத்து கொண்டு போக நினைக்க சங்கரியோ பூவிழி கையை பிடித்து, இது உனக்குடா, நீயும் தயாராகி வாமா என சொன்னதை கேட்டு அதிர்ந்து போனாள். நான் எப்படி என்று கேட்க லக்ஷனாவோ அவளின் கரத்தை பிடித்து கொண்டு, வாடி, மணப்பெண்ணுக்கு மணப்பெண் தொழி வேணாமா, பேசாம வந்து கிளம்பு என்று கூறி அழைத்து சென்றவள் முதலில் பூவிழியைத்தான் தயார் செய்தாள். பூவிழி எவ்வளவு தடுத்தும் லக்ஷனா விடாப்படியாக அவளை அலங்கரித்து, செம்ம அழகா இருக்க பூவே என சொல்லி தோழியின் கன்னத்தில் முத்தம் ஒன்றை வைத்தவள் பிறகு அவளும் தயாரானாள். பூவிழியின் மனமோ வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவளின் எண்ணம் முழுவதும் விக்ரமே இருந்தாலும் இப்போது இருக்கும் நிலைமையில் விக்ரமுக்கு ஏற்ற பெண் அவள் இல்லை என்றே முடிவு செய்து இருந்தாள். அதற்குள் அரவிந்தும் விக்ரமும் பட்டு வேஷ்டி சட்டையில் ஐயர் முன் அமர்ந்து இருக்க, இவர்களை சுற்றி அரவிந்தின் பெற்றோர், லக்ஷனாவின் பெற்றோர், நேற்று இரவே கிளம்பி வந்த விக்ரம் மற்றும் பூவிழியின் பெற்றோர் என அனைவரும் மன நிறைவோடு இருந்தனர். மணியும் தன் மனைவியை அழைத்து கொண்டு வந்து யந்திராவின் அருகில் அமர வைத்தான். யந்திராவுக்கோ தன்னை ஈன்றெடுத்த அன்னையை முதல் முறை பார்த்ததும் ஏனோ ஆர்த்தியை பிரிந்து விலகி செல்ல முடியவில்லை. தன் அன்னையுடனேயே அமர்ந்து இருந்தவள் ஒரு தாயாக மாறி புத்தி சுவாதீனம் இல்லாத அன்னையை பத்திரமாக பார்த்து கொண்டாள். பின் ஐயர் மணப்பெண்களை அழைக்க மிகவும் கஷ்டப்பட்டு பூவிழியை கீழே அழைத்து வந்தாள் லக்ஷனா. பூவிழியோ அங்கே தன் பெற்றோர், அத்தை, மாமா என இருப்பதை பார்த்து கண்ணீரோடு அவர்களை அணைத்து கொண்டு அழுதாள். அவர்களும் மகளை பிரிந்து இருந்த இத்தனை வருட வலியை கண்ணீராக வெளிப்படுத்தினர். இதை பார்த்த மற்றவர்களும் கலங்கி போக, காந்திமதி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு பூவிழியின் கரத்தை பிடித்து விக்ரம் அருகில் அமர வைத்தார். பூவிழியோ இல்லத்த என பேச வந்தவளை தடுத்து, நீ எப்பவும் என் வீட்டு மருமகதான், அந்த கேடு கெட்டவனுங்க தப்பு பண்ணதுக்கு நீ என்னமா செய்வ? இப்பவும் உன் மனசால நீ சுத்தமாதான் இருக்க, எங்களுக்கு அது போதும் என்று சொல்லி பூவிழியின் வாயை அடைத்தார் காந்திமதி. அதிர்வுடன் அதை பார்த்த பூவிழியின் கழுத்தில் தாமதிக்காமல் திருமாங்கல்யத்தை தன் அவளின் கழுத்தில் 3 முடிச்சிட்டு இருந்தான் விக்ரம். பூவிழி காந்திமதி கூறியதை கேட்டு உணர்வுக்கு வருவதற்குள் விக்ரம் தாலியை அணிவித்து இருப்பதை பார்த்தவள் விழியில் கண்ணீரோடு விக்ரமை நோக்க, அவனோ எப்பவும் என் பொண்டாட்டி நீ மட்டும் தாண்டி என சொல்லி குங்குமத்தை அவள் நெற்றி வகுட்டில் வைத்தான். அவள் விழிகளோ கண்ணீரால் நிரம்பி இருந்தது. பின் லக்ஷனாவின் கழுத்திலும் அரவிந்த் தாலியை கட்ட அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவள் மானசீகமாக பரத்திற்கு நன்றியை தெரிவித்தாள். பின் மற்ற சடங்குகள் எல்லாம் நடந்து முடிய, பூவிழியோ சடங்குகள் முடிந்ததில் இருந்தே தன் பெற்றோருடனும் அத்தை மாமாவுடனும் மட்டுமே நேரத்தை கழித்தாள். அதை பொறாமையுடன் விக்ரம் அமர்ந்து பார்த்து கொண்டு இருக்க, அவன் அருகில் வந்து அமர்ந்த லக்ஷனாவோ, இங்க கருகிற வாசனை வருதில்ல என அவனை சீண்ட அவனோ, ஒழுங்கா ஓடி போயிடு, இல்ல அடி விழும் என்று தன் கையை தூக்க, அவளோ பயந்து ஓடுவது போல் பாவனை செய்தவள் மாடிப்படி ஏறி போக, அரவிந்தின் கரம் அவளை இழுத்து ஒரு அறைக்குள் தள்ளியது. என்ன பண்றீங்க அரவிந்த், கீழே எல்லாரும் இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே அங்கே இருந்து செல்ல போனவளின் 2 கரத்தை பிடித்து சுவரோடு ஒட்டி நிற்க வைத்தவன் அவள் மீது மிகவும் நெருக்கத்தில் நின்று கண்களோடு கண்கள் கலந்து, உண்மையாவே உனக்கு இந்த திருமணத்துல சம்மதம் தானே லக்ஷி என்று கேட்டான். அவளோ அவனை புரியாமல் பார்க்க, அவனோ, இல்ல நீ நேத்து தான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்ட, ஆனா அதுக்குள்ள இந்த விக்ரம் இன்னைக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்னு பிடிவாதமா எல்லாத்தையும் பண்ணிட்டான். என்னால உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பத்தி சொல்ல முடியாம தாலியை கட்டிட்டேன் என்று தயக்கத்தோடு பேசியவனை புன்னகையோடு ஏறிட்டு, பிடிக்காம தான் நீங்க தாலியை கட்டும்போது தலை குனிஞ்சிருந்தனா என்று சொல்ல, அப்போதுதான் அவனுக்கு நிம்மதியே வந்தது. மெல்ல அவளை விலக்க நினைத்தாலும் பெண் அவளின் ஸ்பரிசம் அவனின் உணர்வுகளை தூண்டிவிட, மெல்ல அவள் காதருகில் குனிந்தவன், ஒரு கிஸ் மட்டும் பண்ணிக்கவா, என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலடி என்று மனைவியிடம் ஒரு முத்தத்திற்காக அனுமதி வாங்கி நிற்கும் கணவனை பார்க்க எந்த பெண்ணிற்கு தான் பிடிக்காது? அவளும் சரி என்று தலையை ஆட்ட,
அவளை பிடித்து இருந்த கரங்களை விட்டு லக்ஷனாவின் கன்னங்களை தன் இரு கரங்களிலும் தாங்கி கண்களோடு கண்கள் பார்த்து, ஐ லவ் யூ லக்ஷனா என சொன்னவன் அவளின் இதழில் இதழ் பதித்தான். விழி மூடி அதை அனுபவித்தவளின் கரங்களோ தன்னிச்சையாக அவனின் பின் கேசத்தில் விரல்களை கொடுத்து மேலும் அவனுடன் இறுகி போனாள். கீழே வெகுநேரம் அரவிந்தையும் லக்ஷனாவையும் தேடிக்கொண்டு இருந்த யந்த்ரா கடைசியாக அவர்கள் இருக்கும் அறையின் கதவை தட்டினாள். கதவு தட்டும் சத்தத்தில் சுய உணர்வுக்கு முதலில் வந்ததே அரவிந்தான். அவனின் எண்ணங்கள் தாறுமாறாக ஓட யந்த்ராவின் குரல் கேட்டு மிகவும் கடினப்பட்டு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டவன் மெல்ல லக்ஷனாவை விலக்கியவன் ஹஸ்கி குரலில், வெளியே யந்த்ரா வாய்ஸ் கேட்குது லக்ஷி என்றான். அதுவரை கணவனின் தீண்டலில் உருகி போனவள் சட்டென்று உணர்வுக்கு வந்து கதவை திறக்க அவசரமாக போனவளின் கரத்தை பிடித்து, இப்படியே கதவை திறக்க போறியா என்று ஒற்றை கண் அடித்து கேட்க அதில் பேதை அவளின் நாணம் பன்மடங்கு ஆனது. பின் கண்ணாடியில் தன் புடவையை சரி செய்து கொண்டு தலைமுடியை ஒழுங்காக்கி கொண்டு கதவருகில் போனவளை மீண்டும் தன் பக்கம் இழுத்தவன் அவளின் இதழில் மென்மையாக தீண்டிவிட்டே விடுவித்தான். பின் தன் தலைமுடியை கோதிக்கொண்டு முகத்தில் புன்முறுவலோடு லக்ஷனாவை பின் தொடர்ந்து போக அங்கே கதவின் வெளியே கைகளை இடுப்பில் வைத்துக்கொண்டு தாயை முறைத்து பார்த்து கொண்டு நின்றாள். அதை பார்த்த அரவிந்தோ யந்த்ராவின் உயரத்திற்கு முட்டி போட்டு, என்னாச்சு, ஏன் யந்து குட்டி கோவமா இருக்காங்க என்று கேட்க யந்துவோ அரவிந்தை பார்த்து, எனக்கு புது அப்பா அம்மா கிடைச்சாலும் என்னோட அம்மா எப்பவும் லக்ஷனா அம்மா தானே என்றிட அதை கேட்ட லக்ஷனாவின் கண்கள் குளமாக மெல்லிய புன்னகையோடு அரவிந்த் ஆமாம் என்றான். அப்போ இனி நீங்க தான் என்னோட அப்பா என்ற கேள்வி கேட்ட யந்த்ராவிடம் என்ன பதில் சொல்வது என்று திகைத்து போனவன் அப்படியே இருக்க அங்கே வந்த மணியோ, ஆமா யந்துக்குட்டி என்றான். அவனை சட்டென்று திரும்பி பார்த்த அரவிந்த், என்ன பேசுற என்று கேட்டான். மணியோ, இல்லை சார், என்னதான் யந்துக்குட்டி எங்கள் பொண்ணாக இருந்தாலும் அவளோட ஆழ் மனசில் மேடம் மட்டும்தான் அம்மாவாக இருக்காங்க. நம்ம ஏன் அது இதுன்னு சொல்லி குழந்தை மனசை கெடுக்கணும்? அவளை பொறுத்தவரை எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காளோ அப்படியே நினச்சிக்கிட்டோம். நாங்கள் எங்கே போயிட போகிறோம்? இங்கே தானே இருக்க போகிறோம். என் பொண்ணு நல்லா வளர்ந்தாவே போதும் என்று சொல்லும் மணியை பிரமிப்புடன் பார்த்தனர் அரவிந்த் மற்றும் லக்ஷனா. அரவிந்தோ, இல்லை மணி, நாங்கள் எங்கள் ஊருக்கே என அவன் ஆரம்பிக்க மணியோ, அட போங்க சார், எப்போ பாரு தமாசா பேசிக்கிட்டு என்று அவனின் பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு சென்றான். எது தமாசா என அரவிந்த் கேட்க அவன் அருகில் வந்த லக்ஷனாவோ, நம்ம இனி இங்கே இருக்கலாம் அரவிந்த், இங்கே நிறைய பேர் பரத்தோட ரெசார்ட்டை நம்பி தான் வாழ்கிறாங்க. இத்தனை வருஷம் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. பட் அரவிந்தா, அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸை பார்க்கலாம் என்று பேசிக்கொண்டு இருந்த சமயம் அரவிந்த் கைபேசி அடித்தது. அதை புருவம் சுருக்கி பார்த்தவன் யோசனையோடு ஏற்று காதில் வைத்தான். ஹாய் பரத், நான் இன்பராஜா என்று கம்பீரமான குரலை கேட்டு தடுமாறி போனான் அரவிந்த். அரவிந்தின் வெளிரிய முகத்தை பார்த்து கொண்டு இருந்த லக்ஷனா சைகையாலேயே என்ன என்று கேட்க அவனோ ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டான். அதே சமயம் அங்கே விக்ரமும் பூவிழியும் வர அப்போது, ஹோ சாரி அரவிந்த், பரத்ன் சொன்னதுக்கு என்று கூறினான். அரவிந்தோ முதலில் சங்கடத்துடன், ஐயோ சார், ஐ எம் சாரி, அன்னைக்கே ராம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இருக்கணும் என்று குற்ற உணர்வோடு பேசியவனின் கரத்தை மென்மையாக பிடித்து கொண்டாள் லக்ஷனா. ராஜாவோ, ஹே மேன், பி கூல், நீங்கள் பரத் இல்லை வேற ஒருத்தர்னு ராம் அங்கே வந்த அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டான். நீங்கள் இன்னும் எவ்வளவு தூரம் போகிறீங்கன்னு பார்க்க தான் அமைதியாக இருந்தான். அப்புறம் மணிக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதான் ராம அங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டோம் என்று சொன்னதை கேட்ட அனைவருக்குமே அதிர்ச்சி தான். பின் மேலும் தொடர்ந்த ராஜா, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம்னு மணி சொன்னான், அதான் அதுக்கு வாழ்த்தலாம்னு கூப்பிட்டோம் என்று சொல்ல அந்த பக்கம், திருமண நாள் வாழ்த்துக்கள் அரவிந்த் லக்ஷனா அண்ட் விக்ரம் பூவிழி என்று ராஜா, சூர்யா, ராம், அருண் என நால்வரின் குரலும் ஒலித்தது. அரவிந்தும் மற்றவர்களும் நன்றி என சொல்ல ராஜாவோ, அண்ட் உங்கள் திருமண பரிசா எங்களோட கிஃப்ட் என்று சொல்லும் போதே மணி அங்கே வந்து அரவிந்த் கையில் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தான்.
அதை அவசரமாக வாங்கி பார்த்த அரவிந்தின் விழிகள் விரிந்து கொள்ள விக்ரமோ மென்மையாக சிரித்து கொண்டான். பூவிழியும் லக்ஷனாவும் ஒன்றும் புரியாமல் நிற்க அரவிந்தோ, சார் எதுக்கு சார் இதெல்லாம் என்று கேட்டான். ராஜாவோ, எத்தனை வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பரிசு, அவ்வளவுதான். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, பரத் அந்த ரெசார்ட்டை அவன் பேரோட எங்கள் 4 பேர் பேர்லேயும் பார்ட்னர் போட்டிருந்தான். அதனால் உங்கள் பேரில் மாற்ற சுலபமாக இருந்துச்சு. எங்கள் நண்பன் பரத் இல்லைன்னு கஷ்டமாக இருக்குதான். பட் அவன் அதுக்கு பதிலாக அரவிந்த் மற்றும் விக்ரம்னு 2 நண்பர்களை எங்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்கான் என்று பேசும் ராஜாவை உயர்ந்த இடத்தில் வைத்தான் அரவிந்த். விக்ரமோ அதற்கு நன்றி என கூற அவர்களும் சிறிது நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தனர். அரவிந்த் மணியை பார்க்க அவனோ, நானும் உங்க கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே சார் இருக்கேன், ஏதோ என்னால் முடிஞ்சது என்று சொல்லிவிட்டு போக அரவிந்தோ, எல்லாம் கனவு போல இருக்கு என்றான். நண்பனின் கரத்தை கிள்ளிய விக்ரம், கனவில்லடா நிஜந்தான் என்று கூற அவனை முறைத்து பார்த்தவன் கோபத்தோடு உள்ளே போக நினைத்தவனை தடுத்து, இப்போ எதுக்குடா கோச்சுக்கிட்டு போற என்று கேட்டான் விக்ரம். அரவிந்தோ, ஏன் உனக்கு தெரியாதா என்றிட விக்ரமோ, மச்சி லக்ஷனாவை மட்டும் அங்கே தனியாக அனுப்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குடா என்று சொல்லியவனை அனைவரும் என்ன என்பது போல் பார்க்க விக்ரமோ அரவிந்தை பார்த்து, உன்னால் ஒரே நேரத்தில் 2 மென்டலை சமாளிக்க முடியுமாடா என்று கேட்க அவனோ புரியாமல் முடியாது என்றான். அப்போ என்னால் மட்டும் எப்படிடா ஒரே நேரத்தில் 2 மென்டல்ஸை சமாளிக்க முடியும் என்று சொன்னதை கேட்டபோதுதான் அரவிந்திற்கு விளங்கியது அவன் மென்டல் என்று சொன்னது யார் என்று. அதை புரிந்தவன் கோபத்தோடு நண்பனை அடிக்க துரத்த அதை பார்த்த லக்ஷனாவோ, விடாத அரவிந்த், நல்லா 4 போடு, யாரை பார்த்து மென்டல்னு சொல்றாரு என்று அவனிடம் முறையிட அருகிலிருந்த பூவிழி தோழியை முறைத்து பார்த்து அரவிந்திடம், அண்ணா வேணா, மாமா பாவம் என்று கூற 2 நண்பர்களும் அந்த பெரிய கார்டனில் அங்கே இங்கே என ஓட அதை பார்த்த யந்த்ராவும் குதித்து கொண்டு அவர்களுடன் விளையாட ஆரம்பிக்க அதில் லக்ஷனாவும் பூவிழியும் சேர்ந்து கொண்டனர். இதை அங்கே அமர்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்த பெரியவர்கள் அனைவரின் மனமோ அப்போதுதான் நிம்மதியாக நிறைவடைந்தது. இதேபோல் எப்போதும் அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அந்த கடவுளிடம் வேண்டிக் கொண்டனர். இவர்கள் வாழ்க்கையில் இனி வசந்தங்கள் வீசட்டும், நாமும் இவர்களிடமிருந்து விடை பெறுவோம். இத்துடன் இந்த கதை இனிதே நிறைவடைந்து விட்டது. இதுவரை இந்த கதையில் எங்களுடன் பயணித்த ஆதரவு அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கதையை பற்றிய கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. தொடர்ந்து இதே போன்ற ஆடியோ நாவல்களை கேட்டு மகிழ மறக்காமல் தீக்ஷிதா லக்ஷ்மி நாவல்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்து வேறு கதையில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எழுத்தாளர் தீக்ஷிதா லக்ஷ்மி மற்றும் நான் உங்கள் பிரீத்தி திலீபன். நன்றி.